இது கோவில் திருவிழாவோட பார்ட் 1. மேடம பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எந்திரிச்ச டைம் பார்த்தீங்கன்னா 3:30 மணி. அப்ப எந்திரிச்சவ கிட்டத்தட்ட 8:30 மணிக்கிட்ட இருக்கும். அப்பதான் அவ தூங்கவே செஞ்சா. கோவிலேருந்து மைக்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, கடற்கரையில போய் கதிர் குளிக்கிறதுக்கு எல்லாரும் வர சொல்லி. அப்புறம் வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம். எங்க மேடம் இங்கேயும் வந்து அலப்பறைய நிறுத்தல. நடக்கிற நடைய பார்த்தீங்களா ஏதோ வயசானவங்க நடக்கிற மாதிரி. அங்க மண்ணை பார்த்துட்டு சரியான அழுகை, கீழே இறக்கி விட சொல்லி அப்புறம் இறக்கி விட்டா ஒரே சேட்டு தான். அப்புறம் எல்லாரும் வந்தோடனே கடற்கரைக்கு கிளம்பியாச்சு. எல்லாரும் கூட இருந்தாங்க. ஆனா ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போயிட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அவங்களும் இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுதான் வந்துட்டு கோவிலோட ஃப்ரண்ட் வியூ. அப்புறம் இந்த பூக்குழி போடுறதுக்கான இதுல கோலம்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அத்தைக்கும் அத்தை மகளுக்கும் கோவில் திருவிழா பாக்குறது. கரெக்டா கடற்கரைக்கு பக்கத்துல போயிட்டும் பாப்பாவுக்கு நல்லா தூக்கம் வந்துச்சு. அவளால கண்ணே திறக்க முடியல, அந்த அளவுக்கு தூங்குனா. கடற்கரையில குளிச்சுட்டு வந்து வெளியே பாக்குறோம். இந்த மாதிரி இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குல்ல கொரில்லாவும் அந்த ரேபிட்டும், அதெல்லாம் வர வச்சிருந்தாங்க. குட்டி பசங்க எல்லாம் ஜாலியா அது கூட விளையாண்டுட்டு வந்திருந்தாங்க. அப்பதான் அத்தைகிட்ட சொன்னேன், அத்தை இதெல்லாம் குட்டிமா பார்த்தா பயந்து ரொம்ப கத்துவாளையத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அங்க வந்துட்டு காப்பு கட்டினவங்க எல்லாருக்கும் அருள் ஏத்திட்டு இருந்தாங்க. மொபைல் அத்தைகிட்ட கொடுத்துட்டு போனனால அதை மட்டும் கேப்சர் பண்ண முடியல. தூரத்துல இருந்து மட்டும் வீடியோ எடுத்துட்டு அங்க இருந்து எல்லாருமே ஒன்னா கிளம்பியாச்சு. எனக்கு என்னமோ இந்த பிளெக்ஸ்லயே இந்த ஒரு முருகர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஸ்டைலிஷா அழகா உட்கார்ந்துருந்தாரு. நாளைக்கு பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்றேன்.